டிசி படத்தை பாக்குற வரைக்கும் அது ரொம்பவே ஒஸ்டான ஒரு படமா தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு காரணம் அருண் மாதேஸ்வரனோட லாஸ்ட் படமான கேப்டன் மில்லரும் லோகேஷ் கனகராஜோட லாஸ்ட் படமான கூலி படமும் தான். ஏன்னா இந்த ரெண்டு படமே எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல. அதனால கண்டிப்பா இந்த படமும் ரொம்ப மோசமான ஒரு படமா தான் இருக்கும்னு நினைச்சேன். அதனால தப்பி தவறி கூட இந்த படத்துக்கு தியேட்டருக்கே போக கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் படம் பார்த்த எல்லாருமே அந்த படத்தை பத்தி ரொம்பவே பாசிட்டிவா சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாமே கேட்டதுக்கு அப்புறம் நானும் சரி போலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு டபுள் மைண்டடா யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அனிருத் போட்ட 15 ட்ராக்குமே லூப்ல போட்டு கேட்டுட்டு இருந்தேன். இந்த ட்ராக் எல்லாமே கேட்க படம் நல்லா இருக்கோ இல்லையோ அனிருத்காகவா இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தணும்னு தியேட்டர் கிளம்பிட்டேன். ஆனா படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் படத்தை பத்தி நான் தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டேன்னு புரிய வந்தது. ஏன்னா படம் அடிப்பொலியா இருக்கு. அருண் மாதேஸ்வரன் எடுத்த படத்திலே இந்த படம் தான் பெஸ்ட்னு சொல்லுவேன். இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது கண்டிப்பா ஒரு தடவை அருண் மாதேஸ்வரனை மீட் பண்ணணும்னு தோணு வச்சிருச்சு. அண்ட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அருண் மாதேஸ்வரன் எடுத்த 2 முக்கியமான டிசிஷன் என்னன்னு எனக்கு தோணுதுன்னா, ஒன்னு அனிருத் படத்துல 70% வேலை இந்த மனுஷனே பார்த்துட்டு போயிட்டாரு. ஒவ்வொரு ட்ராக்குமே சும்மா பயங்கரமா இருக்குது. தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு முக்கியமான சீன்ல ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னா அந்த சம்பவத்துக்கு முன்னாடி நம்மளால சமைக்க ஆரம்பிச்சிடறாரு. அந்த சமைக்க போறாருன்னு தெரிஞ்சாலே அந்த சீன் பயங்கரமா இருக்கு. அப்படி அவர் சமைச்சு வச்ச 15 வகையான விருந்துமே அடிப்பொலி. அண்ணனுடைய பிரியாணிக்கு அடிமை. ரெண்டாவது முக்கியமான டிசிஷன் இந்த படத்தோட காஸ்டிங். படத்துல லோகேஷ் கனகராஜ், வாமிகா காபின்னு சொல்லிட்டு எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. சீரியஸா நான் லோகேஷ் கனகராஜ் இந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணுவார்னு நினைச்சு பார்க்கல. மிரட்டி எடுத்திருந்தாரு. அண்ட் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு ட்ராக் நம்ம மைண்ட்ல இருக்கும். அந்த மாதிரி எனக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிற ஒரு ட்ராக்னா அது பிளட்டி வேலண்டைன். உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ட்ராக் மைண்ட்ல ஓடிட்டு இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.